டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி அமைந்ததாக அமித்ஷா மட்டுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்றும் சொல்லுகிறார். இதற்கெல்லாம் அதிமுக தலைவர்கள், குறிப்பாக மதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இது குறித்த விளக்கத்தை அல்லது தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். பாஜக தலைமையில் கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியா என்கிற கேள்வியும் எழுகிறது. அறிவிக்க வேண்டியவர் யார்? அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம், பாஜகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவராக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு உருவாகியிருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வியும் எழுகிறது. இதற்கெல்லாம் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அல்லது விளக்கம் அளிக்க வேண்டும். அதான் ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்களா, அப்புறம் திருப்பி தனித்து கூட்டணி இடம்பெறுமா? அந்த தனித்து கூட்டணியை அவங்க உருவாக்க போறாங்க. அவங்க தனி கூட்டணியை உருவாக்குறதா இருந்தால் இவ்வளவு அவசரமா இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்திருப்பாங்க. இன்னும் 10 மாசம் மேல இருக்கு, 10 மாசம் கிட்டத்தட்ட இருக்கு. ஆனா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னதாகவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். என்ன அழுத்தமோ என்ன காரணமோ மிகவும் முன்கூட்டியே கூட்டணியை அறிவிக்கும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பின்னணியை விளக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவுடைய தலைவருக்கு தான் இருக்கிறது. குழந்தை இறப்பு மிகுந்த துயரத்திற்குரியது. அந்த குழந்தையை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குழந்தையை இழந்த பெற்றோருக்கு, அந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். அமைச்சர் அவர்கள் எந்த பின்னணியில் இந்த கருத்தை சொன்னார் என்று தெரியவில்லை. வழக்கமாக நடக்கிறது என்றாலும் கூட அவ்வாறு நடைபெறாமல் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு, குறிப்பாக அமைச்சருக்கு இருக்கிறது. ஆகவே இனி வருங்காலங்களில் அதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதும் அதன் தாக்குதல்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதும் மிக மிக இன்றியமையாதது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதிலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.